வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பிரம்ம முகூர்த்தம் பற்றி தான். எந்த ஒரு செயலுமே அதிகாலையில் எழுந்து செய்தாலே அந்த செயலை வெற்றினே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படுது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாட்டில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து செய்து வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அணிந்தும் தீர்ந்து விடுவதாக சொல்லப்படுது. அதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்குமே நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்ம முகூர்த்தம் தான் விளக்கேற்றி வழிபடுறதுக்கு சிறந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்குது. இதனால் பார்த்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை அனைத்தும் நீங்குவதற்கு வாய்ப்பு அதிகம்னே சொல்லலாம். கடன் தொல்லை தீரும், கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகணும் ஆச்சாரியார்கள் சொல்லியிருக்காங்க. பிரம்ம முகூர்த்த நேரம்தான் ஒரு நாளில் அதிகாலை பொழுது பார்த்தோம்னா 3:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தை சொல்லுவாங்க. அந்த அதிகாலை நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் எழுந்து படித்தால் அவை மனதில் பதியணும் சொல்லியிருப்பாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் படுக்கையை விட்டு எழுந்து விடுவது நல்லதாக சொல்லப்பட்டிருக்குது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களுமே பித்ருக்களுமே நம்ம இல்லங்களில் வருவாங்களாம். எனவே அந்த சமயத்தில் நாம் தூங்கி கொண்டிருச்சுன்னா அவர்கள் வரவேற்காமல் இருப்பது அவர்கள் திரும்பி சென்று விடுவாங்களாம். தினமுமே பார்த்தோம்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்து குளித்து திருநீர் இட்டு இறைவனை வேண்டி வணங்கி வந்தாலே மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும்னு பெரியோர்கள் சொல்லியிருப்பாங்க. வாசலில் அரிசி கோலம் இடுவது சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்றி வழிபட்டு வாருங்க. மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக தான் விளக்கேற்றி வழிபட சிறந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்குது. காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவ மந்திரம் சொல்லலாம். அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள வீட்டில நல்ல அதிர்வுகள் பரவும். அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும். முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் இருந்த கஷ்ட நிலை மாறுவதோடு கடன் தொல்லையும் தீர்ந்து விடுமா. கணவன் மனைவிக்கு உள்ள இடையேயான வேற்றுமை குறைந்து ஒற்றுமை மேலோங்குமா. முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டு வந்தாலே திருமண தடை, கடன் சுமை, விருப்பமான வேலை, காதல் கைகூடவும், கல்வி மேம்பட உள்ளிட்ட எந்த கோரிக்கையாக இருந்தாலுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோமாதா பூஜை செய்தீங்கன்னா பலன் கிடைக்கும். நினைத்த காரியங்களும் கைகூடுமா. அந்த பூஜையை எப்படி செய்வதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பசுமாட்டின் கன்று தான் இந்த பூஜை செய்ய உதவுது. இந்த பூஜைக்கு கோமாதா பூஜைன்னு பெயரா. இந்த பூஜையை அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்து முடிக்கணும். அறிவியல் முறைப்படி பார்த்தோம்னா எந்த காரியம் ஆனாலுமே நாம் பழக்கவோ இல்லை பணம் பெற பார்த்தோம்னா 21 நாட்கள் ஆகுது. பூஜை கூட 21 நாள் செய்ய வேண்டியது தான். சோம்பலை கொல்லாமல் 21 நாள் செய்து விட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்வில் வளம் பெற முடியும். பூஜையை தொடங்கும் முன்னாடி கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னா நீங்கள் தொடங்கும் நாள் அன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். வீட்டில் கோமாதாவின் சிலையோ படமோ கட்டாயம் இருக்கணும். வெள்ளி அன்று எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் உள்ள சாமி படங்களை கண்டு வணங்கி கோமாதா சிலையை பூக்களால் அலங்கரித்து செய்வோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஒளிர விட்டு விளக்கேற்றுங்க. வசதி வைத்தவங்க எண்ணெய் இல்லாமல் நெய்யில் கூட விளக்கை ஏற்றலாம். அப்போது குலதெய்வத்தை மனதில் முதல்ல நினைத்து வேண்டிக்கணும். தீபம் ஒளிரும்போது மனதில் உள்ள வேண்டுதல்களை இறைவனிடம் சொல்லுங்க. இந்த மாதாவிற்குரிய மந்திரத்தை சொல்லி பூஜிக்க வேண்டுமா. நெய்வேத்தியம் செய்வது மிகவும் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. நாம் வணங்கும் கோமாதாவுக்கு 2 வாழைப்பழம் கொண்டு நெய்வேத்தியம் செய்யணும். முடியலைன்னா வெல்லம் கலந்த பச்சரிசி மாவு உருண்டையே வைக்கலாமா. பூஜைகள் நிறைவடைந்து நெய்வேத்தியம் வைத்தவற்றை பசுமாட்டிற்கு கொடுத்துடணும். நினைத்த காரியம் நடக்க வேண்டும் நினைப்பவங்க 21 நாட்களுக்கு நினைத்து முழு முயற்சி எடுத்து இந்த பூஜை செய்து வந்தாலே நீங்கள் நினைத்தது காரியம் நிச்சயமாக ஈடேறும். உங்களுடைய ஈடுபாட்டை பூஜையில் மட்டுமில்லாமல் சம்பந்தப்பட்ட காரியத்திலையும் நடத்தி வந்தீங்கன்னா கவனமாக செயல்பட்டாலே உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக முடியும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கணும் சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்களாம்.
எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும். பின்பு தான் குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்கணுமா. உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தாலும் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வருமா. அதனால தான் நமது பெரியோர்களுமே அதிகாலையில் எழணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து வித பிரச்சனைகளும் கண்கூடவாகவே நிறைவேறுமா. சனிக்கிழமை அன்று அதிகாலை நேரத்தில் சனி பகவானுடைய கிரகண சக்தி பலன் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அன்றைய தினம் நல்லெண்ணெய் குளியெல்லாம் செய்வது மிகவும் சிறப்புடையதான். இந்த அதிகாலை நேரத்தில் உடலை சுறுசுறுப்படைய செய்வதால் சாந்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் சிறப்பாகவும் நாம் முடிச்சிடலாம். உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது தான் காலையில் கண்பிடிப்பது தான். என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லியிருக்காங்க. தோன்றிய பின்பே சூரியன் உதயமாவதாம். அதிகாலையிலே உஷத்காலம் என்பாங்க. இந்த தேவதையின் சிறப்பான கிரகணங்கள் அதிகாலையில் பூமியை நோக்கி பாய்வதால தான் வேலையில் நீரில் மூழ்கி நீராடுவது விசேஷ பலன்களை தருது. பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது. இந்த நேரம் எப்போதுமே சுப வேலை தான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்வது நல்ல வேலை செய்ய தொடங்கினாலே அன்று முழுவதுமே வெற்றியாக அமையும். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் பெறலான்னு சொல்லியிருக்காங்க. தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய நேரமாகவும் பிரம்ம முகூர்த்தம் அமைஞ்சிருக்குது. அந்த நேரத்தில் எழுந்து உங்கள் பணிகளை தொடங்கினாவே வாழ்வில் மாற்றத்தை சந்திக்கலாம். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். லட்சுமி கடாட்சம் இல்லத்தில் குடியேறும். பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா அதிகாலை நேரமான 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலகட்டத்தை சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் எழுந்து நீராடி இறைவனை வழிபடுவது மிகுந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. முகூர்த்த நேரத்தில் நாம் செய்கின்ற பூஜையும் ஹோமங்களும் நல்ல நாள் பார்க்க வேண்டியது தேவையில்லை. அது இறைவனுக்கு உகந்த நேரம் என்பதால் தீட்டு எதுவும் கிடையாது. பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபட்டு செய்தாலே வீட்டில் சர்வ மங்களமும் கிடைக்க பெறுமா. அள்ளித்தரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தை அமிர்த நேரம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நாம் எந்த பூஜை செய்தாலுமே எந்த வழிபாட்டெல்லாம் மேற்கொண்டாலுமே அதனுடைய பலன் நமக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்குமா. திருப்தியோடு நாம் செய்யக்கூடிய எந்த விஷயம் இருந்தாலுமே சரி தோல்வியை காணாதுன்னு சொல்லலாம். மனக்குழப்பத்தோடு மன சஞ்சலத்தோடு நாம் செய்ய எந்த ஒரு காரியமோ இருந்தாலும் அதில் பின்னடைவு தான் ஏற்படும். ஒரு துணி அளவு கூட சந்தேகம் இல்லாமல் நாம் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். குளிக்காமல் பூஜை அறைக்கோ பூஜை செய்யும் இடத்திற்கோ நாம் செல்லும்போது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும். நாம் குளிக்கவில்லை, இப்போது விளக்கு ஏற்றினால் அது நல்லதா கெட்டதா என்ற உறுத்தல் நம்மிடம் இருந்து கொண்டே தான் இருக்கும். மன ஒருமைப்பாட்டுடன் முழு ஈடுபாடோடு உங்களால் பூஜை செய்ய முடியாது. முந்தைய நாள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் அடுத்த நாள் காலை தலை ஸ்தானம் செய்து இருக்க மாட்டீங்க. மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கோம். நேற்று அசைவம் சாப்பிட்டு விட்டோம், இன்று தலைக்கு குளிக்கவில்லை, இன்று இறை வழிபாடு செய்யலாமா வேண்டாமா என்ற சஞ்சலம் மனதுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கும். மன திருப்தி இல்லாமல் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றினாலே அது உங்களுக்கு பலன் அளிக்காது. வீட்டில் இருக்கும் பெண்கள் பார்த்தோம்னா முந்தைய நாள் சுத்தமாக இருக்கும் சமயத்தில் தான் அசைவை சாப்பிடாமல் இருக்கும் சமயத்தில் மறுநாள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து முகம் கை கால்களை கிளம்பி விட்டு தீபம் ஏற்றலாம். காலை எழுந்தவுடன் நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் தலைக்கு குளிக்க முடியவில்லைனாலும் வெறும் மேலுக்கு மட்டும் உடலுக்கு மட்டும் குளித்து விட்டு தீபம் ஏற்றுவது மனதிற்கு நிம்மதியை தரும். குளித்து விட்டு தீபம் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும். பார்த்தோம்னா சுத்தபத்தமாக இல்லாத சமயத்திலையும் அசைவம் சாப்பிட்ட சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா கட்டாயம் தலைக்கு குளிக்காமல் வீட்டில் தீபம் ஏற்றாதீங்க. இது கண்ணுக்கு தெரியாத தோஷத்தை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். முட்டை மட்டுமோ சமைத்தீங்கன்னா அது அசைவமாக தலைக்கு குளித்து விட்டு தீபம் ஏற்றும் பழக்கத்தை கொண்டு வருவது மன நிம்மதியை கொடுக்கும். மன சஞ்சலம் இல்லாத வழிபாடு தான் நன்மையை கொடுக்கும் என்பது நமக்கு தெரிஞ்சுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் இருக்கும் மற்றவர்களை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது. அவர்கள் வேறு இடத்துல முருங்கும் பட்சத்தில் நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்களுக்கு பூஜை செய்யும் இடமோ படுத்து உறங்கும் இடமும் ஒன்று இன்னும் பட்சத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. உறங்குபவர்களை கொஞ்சம் ஓரமாக தள்ளி படுக்க சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் பூஜை செய்து வழிபாடு மேற்கொள்ளலாம். முக்கியமாக பார்த்தோம்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குளித்து முடித்து விட்டு தலையில் ஈரத்தை துவட்டி விட்டு தான் பின்பு தீபத்தை ஏற்றணும். முடிந்தவரை குளிக்காமல் தீபம் ஏற்றும் பழக்கத்தை விட்டு இருக்கும் பெண்கள் ஆண்களும் இருபாலுமே தவிர்த்துக்கோங்க.
எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலுமே மன நிறைவோடும் செய்யணும். பதிவிழா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் பின்பற்றக்கூடிய வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காமல் சேனலோடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.